நாம 11th படிச்சப்ப நம்மள 11th பிசிக்ஸ் செகண்ட் வால்யூம் புக்ல பேக் கவர்ல இந்த எல்லாரோட சயின்டிஸ்டோட குரூப் போட்டோ ஒண்ணு இருக்கும் தெரியுமா? அதுல இருக்கிற முக்காவாசி சயின்டிஸ்ட் வந்து ஆண்கள் தான் இருப்பாங்க. ஆனா அதுலயே நல்லா பாத்தீங்கன்னா அதுல ஒரே ஒரு பெண் சயின்டிஸ்ட் இருப்பாங்க. இந்த உலகத்துல முதல் நோபல் பிரைஸ் வாங்கின பெண் மேரி குரி. இங்க ஒரு நோபல் பிரைஸ் வாங்குறதே கஷ்டமா இருக்கும். இவங்க வேற வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்து 2 நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து நவம்பர் 7 1867 போல நாட்டுல பிறக்குறாங்க. சோ அப்ப அந்த காலகட்டத்துல பெண்கள்லாம் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போல நாட்டுல தடை போடுறாங்க. சோ அவங்க எப்படியும் அந்த தடையெல்லாம் மீறி இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ மேற்படிப்புக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க கிடைக்கிற வேலையெல்லாம் செய்யறாங்க. பசங்களை டியூஷன் எடுக்கிறது, வீட்டு வேலை செய்யறது, ஸோ அது மாதிரிலாம் வேலை செஞ்சு இவங்க படிக்கிறாங்க. ஸோ அப்படியே இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டும் சேர்ந்து போலோனியம் ரேடியமான 2 எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்காக பிசிக்ஸ்ல இருந்து 1903 ஒரு நோபல் பிரைஸும், கெமிஸ்ட்ரிக்காக 1911 ஒரு நோபல் பிரைஸும், 2 நோபல் பிரைஸ் வாங்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அப்ப நடந்த வேர்ல்டு வார்ல அடிப்பட்ட சோல்ஜர்ஸ்க்கு இவங்க கண்டுபிடிச்ச எக்ஸ்ரே வச்சு சோல்ஜர்ஸ்க்கு எங்கெங்கெல்லாம் குண்டடிப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி இவங்க புது புது விஷயமா கண்டுபிடிக்கிறாங்க. கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை கியூர் பண்றதுக்கு ரேடியோ எலிமெண்ட்டை வச்சு கியூர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க கண்டுபிடிச்ச ரேடியோ எலிமெண்டாலேயே இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது ரேடியேஷன் பட்டு பட்டு இவங்களே இறந்துட்டாங்க. ஸோ அவங்க அப்ப கண்டுபிடிச்சதான் இப்ப நம்மளுக்கு ரொம்ப யூஸா இருக்கு. இப்ப நம்ம யூஸ் பண்ற எக்ஸ்ரே கூட இவங்க கண்டுபிடிச்சதுதான். இதனால நிறைய மக்கள் இப்ப உயிர் வாழ்றாங்க. இதுல இருந்து பெண்கள் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லிட்டு மேரி கியூரிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம்.